போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். சிங்கப்பூர் பயணம் பாதுகாப்பாக அமைந்தமைக்கு நன்றியாகவும், டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் இருதய மேரி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி ஆரோக்கியநாதர் ஜெயமேரி, மாதக்கள், யாழ்ப்பாணம், இலங்கை. பேபிதாசன் பேதுரு பிள்ளை 7ஆம் ஆண்டு நடைபஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணங்கி பாடிடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணங்கி பாடிடுவோம். அருள் நிறையாய் நக்களித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து, அருள் நிறையாய் நக்களித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து, பரம்பொருள் அவர் பாதம் தன்னையே நாம் பரிவுடன் போற்றி வாழ்ந்திடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் கடவுள் விண்ணக தந்தை நம்மை வழிநடத்தி பாதுகாக்கும் நல்ல ஆயராகவும் நம்மீது இரக்கம் கொள்ளும் அன்பு தந்தையாகவும் இருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மீகா வெளிப்படுத்துகிறார். உமக்கு நிகரான இறைவன் யார் என்று மீகா கேட்கிறார். கடவுள் சினத்தை என்றென்றும் வைத்திருப்பவர் அல்ல, மாறாக பேரன்பு காட்டுவதில் விருப்பமுள்ளவர். அவர் நம் பாவங்களை மிதித்து நம் குற்றங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுகிறார் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இத்தகைய பேரன்பும் இரக்கமும் கொண்ட இறைவனின் குணத்திற்கு எதிராக நாம் செயல்பட்ட நேரங்களை நினைத்து பார்ப்போம். இன்றைய திருப்பலியில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே, உம் பேரன்பையும் இரக்கத்தையும் மறந்து உமக்கு எதிராக செய்த குற்றங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை உம் மன்னிப்பின் கடலில் மூழ்கடித்து எங்களை வழிநடத்தும் ஆயரான நீர் எங்களை என்றும் வழிநடத்தும் என்று தாழ்மையோடு கேட்போம். இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கெடுக்க நம் பாவங்களை நினைத்து ஆண்டவர் இயேசுவிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகி எங்களில் உமது அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 14 முதல் 15, 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாயத்திலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். தம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்களை அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கும் வாக்கு பிழையாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோப்பினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களினங்கள் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உமது சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். எம் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ
உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருமுறை திருப்பலியின் பொழுது குருவானவர் இவ்வாறு மறையுரை ஆற்றினாராம். திருக்குடும்ப விழாவில் கிறிஸ்தவ குடும்பத்தில் கணவன் என்பவர் தலைக்கு சமம், கணவன்தான் தலை, மனைவிதான் கழுத்து என்றாராம். திருப்பலி முடிந்தவுடன் ஒரு அம்மா ஃபாதரை பார்த்து, ஃபாதர், இன்னும் ஆணாதிக்க உலகத்தில் தான் இருக்கிறோமா? அப்ப நாங்கள் எங்கள் கணவருக்கு அடிமையா என்று கேட்ட பொழுது குருவானவர், அப்படி அல்ல அம்மா, மாறாக தலை எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை கழுத்து தான் தீர்மானிக்குது. சில நேரத்தில் கணவன் உங்களை அடக்கி ஆளுவதாக நீங்க சொல்றீங்க. ஏன் சில குடும்பத்தில் மனைவி கூட கணவனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே சில குடும்பத்தில். அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது என்றால், உங்க குடும்ப வாழ்க்கையில விரிசல் இருக்கிறது என்றால், அதற்கு அடித்தளம் விசுவாச உறவில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஆழப்படவில்லை. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் சண்டை வரலாம், உடனடியாக மறைந்துவிடும் மன்னிப்பின் வழியாக. ஆக இரத்த உறவையும் நல்லது, அதையும் தாண்டி விசுவாச உறவில் ஆழப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அவருடைய அன்பு தாய் தூய ஆரோக்கிய மாதா வழியாக கற்றுக்கொள்ள நம்மை அழைக்கின்றார். என் தாய் யார்? ஆண்டவர் இயேசு ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவர் இயேசு தன் தாயை குறைத்து மதிப்பிடவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசு உறவின் எல்லையை விரிவுபடுத்துகிறார். இயேசு இரத்த உறவை விட இறை வார்த்தையின் அடிப்படையிலான ஆன்மீக உறவு தான் பெரியது என்று அந்த உறவை அவர் அகலப்படுத்துகிறார். விரிவுபடுத்தத்தான் என் தாய் யார் என்று கேட்டு, தந்தையின் திருவுளப்படி நடக்கக்கூடியவர் என் தாய் என்று சொல்லி, எனது அம்மா இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டு வரும்பொழுது இந்த தாய் தான் உண்மையாகவே என்னை பெற்றெடுத்ததை விட, இரத்த உறவை விட விசுவாசத்தில் உண்மையான தாய் என்று அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தி பாராட்டுவதை பார்க்கிறோம். ஒரு பழமொழி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இப்படி இருக்கும்பொழுது இயேசு தன் தாயின் மிக சிறந்த குணமான இறை திருவுளப்படி நடப்பது, இறை வார்த்தையின்படி நடப்பது, கீழ்ப்படிந்து நடப்பது என்கின்ற இந்த உயர்ந்த ஆன்மீக பண்பை தன் தாயிடமிருந்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார். இயேசு தம் சீடர்களை சுட்டிக்காட்டி, இவர்கள் என் தாயும் என் சகோதரர்களும் என்றார். திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசுவின் குடும்பத்தில் உறுப்பினராக மாறி இருக்கின்றோம். ஆக இயேசுவின் குடும்பத்தில் நாம் உறுப்பினராக மாறுவதற்கு மிக முக்கியமான மற்றொரு தகுதி என்னவென்றால், விண்ணக தந்தையின் திருவுளப்படி யாரெல்லாம் செயல்படுகின்றார்களோ அவர் அனைவருமே கடவுளின் குடும்ப உறவு என்கின்ற வட்டத்திற்குள் நாம் இணைய முடியும். இவ்வாறு செயல்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறை சித்தம் என்பது வார்த்தையை தாண்டி செயலில் வெளிப்படுத்துவது. காரணம், இறை சித்தம் நிறைவேற்றுவது என்பது ஒரு கடமை அல்ல, அது நம்முடைய வாழ்வின் சுவாசமாக மூச்சாக மாற வேண்டும். அசிசியார் அழகாக சொல்லுவார், எப்பொழுதும் நற்செய்தி அறிவியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தையை பயன்படுத்துங்க. அப்படி என்றால் வார்த்தை விட நம் செயலுக்கு, இறை திருவுளத்திற்கு செயல் வழியாக நாம் வெளிப்படுத்துகின்றோமா? அன்னை மரியாள் எவ்வாறு இறைவனின் திருவுளப்படி நடந்தார்? முதலாவது, கபிரியேல் வானதூதர் மரியாவிடம் வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி நடக்கட்டும் என்ற இந்த வார்த்தையின் வாயிலாக
உலக ரட்சிப்புக்காக தன் சொந்த எதிர்காலத்தை தந்தையின் திருக்கையில் ஒப்பு கொடுத்தார். தந்தையின் திருவுளப்படி நடந்தார். இரண்டாவது, துன்பத்திலும் விசுவாசத்தை வெளிப்படுத்தியவர் நமது அன்பு தாய் ஆரோக்கிய மாதா. பெரியவங்க சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும். அன்னை மரியா இயேசுவின் பிறப்பில் மட்டுமல்ல, சிலுவையின் நிழலில் இயேசு மரிக்கும் பொழுது விசுவாசத்தோடு சிலுவையின் அடியில் நின்றார். தந்தையின் திருவுளத்துக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டினார். மூன்றாவது, இறை வார்த்தையை தியானித்த தெய்வீக இருதயம், ஆரோக்கிய தாயின் இதயம். நிகழ்ந்த எல்லாவற்றையும் தன்னுடைய இதயத்தில் இருத்தி தியானித்தார் என்று நாம் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இறை வார்த்தை உள்வாங்கி அதன்படி வாழ்ந்ததால் தான் ஆண்டவர் இயேசுனாருக்கு இரத்த உறவில் மட்டுமல்ல, விசுவாச உறவின் உச்ச கட்டத்தில் ஆரோக்கிய தாய் நின்று கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் குடும்பத்தில் நமக்கும் இடம் உண்டு. அன்னை மரியாவை போல இறை வார்த்தை நம்பி கீழ்ப்படிந்து இறைவனின் சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாமும் இயேசுவின் தாயாக, இயேசுவின் சகோதரராக, இயேசுவின் சகோதரியாக மாற முடியும். எனவே இரத்த உறவை தாண்டி விசுவாச உறவில் நாம் அனைவரும் ஆழப்பட புனித ஆரோக்கிய மாதா நமக்காக இடைவிடாமல் பரிந்து பேசுவாராக. ஆமென். தாழ்பணிந்து தந்தா இன்று தரும் பலிதனை நீ ஏற்பாய் அன்பா. தாழ்பணிந்து தந்தா உலகிற்கிறந்து உம்மில் உயிர்க்க உம்மகனுடனே எம்மையும் இணைக்க. உலகிற்கிறந்து உம்மில் உயிர்க்க உம்மகனுடனே எம்மையும் இணைக்க. உமக்கென தந்தோம் உவந்தமை ஏற்பாய். உமக்கென தந்தோம் உவந்தமை ஏற்பாய். உடமை நீயாய் நிலைத்திருப்பாய். தாழ்பணிந்தோம் தந்தா இன்று தரும் பலிதனை நீ ஏற்பாய் அன்பாய். தாழ்பணிந்தோம் தந்தா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பள்ளிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பள்ளியில் முழுமை பெற செய்தி ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியதைப் போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பழியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே
உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய மாதா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன் தந்தையின் திருவுளத்தின்படி வாழ்ந்தவர். நாமும் இயேசுவை போல வாழ, ஆரோக்கிய தாயை போல வாழ ஆற்றலை கொடுக்க நம்மை தேடி வர இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே, எல்லாவற்றைக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றோர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். சிங்கப்பூர் பயணம் பாதுகாப்பாக அமைந்தமைக்கு நன்றியாகவும், டி. ஆண்டனி சாமி இவரின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் மற்றும் இருதய மேரி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி ஆரோக்கியநாதர் ஜெயமேரி, மாதக்கள், யாழ்ப்பாணம், இலங்கை.
பேபிதாசன் பேதுரு பிள்ளை 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி